கேமரா ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களே வேறு லெவலில் இருப்பீங்க நம்புறேன். ஓகே, இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கீழே பார்த்து தான் நடப்புற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வரப்பு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் கீழே பார்த்து நடப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து அறநிலையத்துறை வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அறநிலையத்துறை அந்த ஜியோ பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டை வந்து சில பெரிய பெரிய கோயிலெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேமரா அலோடு இல்லை, மொபைல் ஃபோன்ஸ் அலோடு இல்லை அப்படின்ட்டுலாம். ஸோ அப்போவே எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வந்து ஏன் அப்படி கஷ்டம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து திருப்பி இவங்க வந்து ஜியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபோனில் அலோடு இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான விஷயங்க. ஏன்னா ஃபோன் அலோடு இல்லைன்னா யாரோ 1-2 பேர் உள்ளே போயிட்டு வேறு மண்டபத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, அது தப்பு தான், அக்செப்டபிள். ஃபோட்டோ எடுக்கிறவங்க சொல்கிறேன், உங்கள் ஒரு ஆளை உங்கள் ஒரு 2-3 பேர் நீங்கள் கொஞ்ச நாள் தான் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அப்படின்னு போட போகிறீங்க. ஆனால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன கஷ்டப்படுறாங்கன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்னையே எடுத்துக்கங்க, மற்றவங்கள கம்பேர் பண்ணல. அவங்க இது சொல்லியா என்னை பற்றி இதாக எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னுவாங்க. நானே என்ன சுற்றியே சொல்லிக்கிறேன். நான் வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணுறேன். அப்பப்போ வந்து ட்ராவல் பண்ணுவேன், கோயிலுக்கும் போவேன். அப்பா வந்து மெடிக்கல் பேஷண்ட்டு, என்னென்னா ஸ்ட்ரோக் இருக்குது அவருக்கு. ஸோ அவரை கூப்பிட்டு போகணுன்ட்டு இப்போது வந்து ஆசையில் நான் கூட்டிகிட்டு போவேன், ஹோட்டலில் விடுவேன். அவரால் நடக்க முடியும், வாக்கபிள் தான். இப்போது பிசியோ கொடுத்து ரெக்கவர் பண்ணியாச்சு, வாக்கபிள் நடக்க முடியும். பட் நாங்கள் வந்து பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரோம். ரொம்ப லாங்கெலாம் தூரம் புக் பண்ண மாட்டேன், ஹோட்டல் பக்கத்துலேயே தான் புக் பண்ணுவேன். அவர் போவார், நடப்பார், பாத்ரூம் போய்ட்டுலாம் வருவார், பிரச்சனை இல்லை. இஃப் இன் கேஸ் நாங்கள் உள்ள கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுங்க, இப்போ டக்குன்னுலாம் போயிட்டு இப்போ கோயிலுக்கு வர முடியாது. நம்ம ஒன்றும் விஐபி கிடையாது, விஐபி தான். இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அது பிரச்சனை கிடையாது. இந்த ரூல்ஸ் அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகாது. ஆஸ் ஏ காமன் பீப்புள் உங்களுக்கும் எனக்கும் தான் இது அஃபெக்ட் ஆகும். என்னென்னா அப்போ நான் கோயிலுக்கு போகிறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. நிம்மதியாக எப்படி இப்போ அவங்க சொல்கிறாங்க கோயிலுக்கு போதே சாமி நிம்மதியாக கும்பிட்றோம், அப்போ எதுக்குங்க ஃபோனுன்றாங்க? எப்படிங்க நிம்மதியாக கும்பிட முடியும்? அப்பா இருக்கார், என்னாச்சு ஏதாச்சு, சாப்பிட்டாரா, அவர் சாப்பாடு காலைல சாப்பிட்டாரா, இப்போ ஆர்டர் போட்டோம், ஜொமேட்டோ வாங்கினாரா, இல்லை ரிசப்ஷனில் தண்ணி எடுத்து போய் கொடுத்தாங்களா, சாப்பாடு கீழே இருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்து போய் கொடுத்தாங்களா, இல்லை மாத்திரை சாப்பிட்டாரா இல்லையா, பாத்ரூம் போகிறப்ப வழிக்கிடுச்சா, தூங்குறாரா, என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்ற யோசனையிலே இருந்துகிட்டு இருக்கோங்க. அது எப்படிங்க நிம்மதியாக சாமி கும்பிட முடியும்? இன்னொன்று விஷயம் என்னென்னா, இப்போ நான் வந்து இப்போது ஓகே ஒரு ஆள் நடக்க முடியும், அதனால் கோயிலுக்கு வராங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னு வச்சுங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் தேவை. இப்போ ஆஸ்பிரின் டேப்லெட் சடனாக தேவைப்படுதுன்னா இன்னொரு நான் வந்து என் சிஸ்டர்கிட்ட டேப்லெட் கொடுத்துருக்கேன். என் சிஸ்டர் வந்து போயிருக்காங்க, அவங்க போயிட்டு வந்து டேப்லெட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆனால் பார்த்தா பிரசாதம் கவுண்டரில் நிற்கிறாங்க, இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு ஃபோன் கவுண்டரோ வேறு எங்கேயும் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க. டக்குன்னு கூப்பிட்டு, ஹலோ இங்கே சீக்கிரவா கோமதி சீக்கிரவா, டில்லி சீக்கிரவா, நான் வந்து இது மாதிரி டேப்லெட் தேவை அப்படின்ட்டு நான் இப்போது ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவங்க வர முடியும். இப்போ நான் அவன் ஒருத்தவங்களை விட்டு ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க அவங்க இருக்காங்க, கீழே வின்ட்டாங்க, அம்மா மட்டும் விட்டுட்டு நான் போயிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, கால் பண்ணால் எடுத்துகிட்டு வாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவை. இதே வயசான கப்புள்ஸு இல்லை வயசான பர்சன்ஸ் வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கும் வந்து கஷ்டமாக இருக்கும் ஃபோன் இல்லைன்னா. டக்குன்னு இங்கே இப்போது வந்துட்டோங்க, உள்ளே வந்துட்டோம். அது இப்போ கோயிலெலாம் சின்னதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க கோயிலெலாம். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போது டக்குன்னு வீண்டாங்கன்னா இப்போது சவுத் ஈஸ்ட் சைடு வராங்க, இந்த ஃபோன் வந்து இந்த பக்கம் கவுண்டர் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, வழி இப்படி போயிட்டு எக்ஸிஸ்ட் வந்து ஈஸ்ட் சைடு வந்துட்டு வெஸ்ட் சைடாக வருது. அவ்வளோ தூரம் திருப்பி அவ்வளோ தூரம் சுற்றி போகணும். ஓகேங்களா? அப்படி சுற்றி போகிற முடியுமா? வயசானவங்களால் டக்குன்னு போயிட்டு ஃபோன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ண முடியுமா? இல்லை அவர் விழுந்துட்டார் டக்குன்னு பையனுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருன்னா ஃபோன் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு எதனா நீங்கள் வழி பண்ணுங்கள். இப்போது காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பவுச் கொடுப்பாங்க. அந்த பவுச் வந்து ஃபோனோட ஃபுல் கவர் ஆகும், பேக் சைடு ஃபுல்லாக கவர் ஆகும், ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகே, கேமரா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதில் ஒன்று டச் யூஸ் பண்ண முடியும். சில பேர் அதுவும் டச் லாக்கும் இருக்குது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேக் பவுச்சு ஃப்ரண்ட் கேமரா கவர் ஆகிற மாதிரி டச் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஃபோன் கால் மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க எமர்ஜென்சி டைமில். ஓகேங்களா? இது மாதிரி கொண்டு வாங்க. அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கா அவங்களுக்கு மட்டும் ஃபோன் அலோவ் பண்ணுங்கள். அப்படின்னா கீபேட் மொபைல், கேமரா இல்லாத மொபைல் அதை அலோவ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். மொத்தமே பேன் பண்ணால் இது 0% பெனிஃபிட் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்கன்னா அப் டு தேட் பாட்டம், அதாவது பாட்டமில் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு கூட இது அஃபெக்ட் ஆகக்கூடாது, பெனிஃபிட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? கேமரா வச்சுட்டு எடுத்துகிட்டு போட்டு போகிறாங்கன்னா யாரும் எடுத்துகிட்டு போட்டு போகிறாங்க, கஷ்டப்படுறது யார்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி மக்கள் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து சாமியை போய் பார்க்கணும் அப்படின்னா
விசேஷ நாளில் தான் போய் பார்க்கணும்னு கிடையாது. விசேஷ நாளில் தான் சில பேர் சொல்லுவாங்க விசேஷ நாள் அந்த பூமி எப்படியா வச்சுன்னு. எங்கள் சாமி வேறு கிரகத்தில் இருக்கார், அவரும் அதே பூமி எர்த்தில் பூமியில் தான் இருக்கார், நம்மளும் பூமியில் தான் இருக்கோம். ரெண்டும் ஒன்று, எல்லாம் ஒன்று தான். பிரித்து பார்க்க தேவையே கிடையாது. ஓகேங்களா? இந்த கிழமையில தான் போய் சாமியை பார்க்கணும், அந்த கிழமையில தான் போய் சாமியை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து வீக் டேஸ்லாம் போய் பாருங்கள். வீக்கெண்டில் தான் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அப்போல்லாம் வேணாம். விசேஷ நாளாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், வேணாம். நம்ம சாமியை போய் பார்க்குறது அவர் சொன்ன மாதிரி தான், நிம்மதியாக போய் பாருங்கள். நிம்மதியாக போய் பார்க்குறது ரஷ் இல்லாத டைமை போய் பாருங்கள். நமக்கு எதனா ஒன்றா அட்வைஸ் கொடுக்கவோ சொல்லவோ தான் வருவாங்களே தவிர வலி நம்மளுக்கு தான். ஸோ அந்த வலியை வந்து நம்மளால் தாங்க முடியாதுங்க. அதனால் ரஷ் இல்லாத டைமில் போங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோயில், இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் போய்ட்டு நிம்மதியாக ஃபேமிலி கூட பார்த்துட்டு அடுத்த நாள் ஒரு 2 நாள் 3 நாள் விசேஷம்லாம் முடிஞ்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக சாமி இங்கே இருக்காருன்னா அந்த பாருங்க அந்த பனைமரம், அதான் குருவிங்களாம் இருக்குல்ல, சிட்டுக்குருவிங்களா அங்கே இருக்குன்னா சாமி அங்கே இருக்கு. அந்த வயல் இருக்கு பாரு, அவங்களுக்கு கிட்ட கூட போய் பார்க்கலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஐபி தர்சனா அவங்களுக்கு மட்டும் கிட்ட அனுப்புவாங்க, நம்மள அப்படியே வந்துட்டு இப்படி பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான், அப்படிலாம் இருக்கும். ஸோ இது ஃபெஸ்டிவல் டைமில். நார்மல் டேஸில் அது மாதிரிலாம் கிடையாது. ஸோ நார்மல் டேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி ஜீவோ மாற்றுவாங்களா அப்படிலாம் கிடையாது, அது அப்படி தான். ஸோ இதெல்லாம் என்னன்னா வீட்டை ஃபேமிலி மெடிக்கல் பேஷண்ட் இருக்கவங்களாம் கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இதெல்லாம் கோயில் போகிறதுக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரியே தான் எனக்கு தெரியுது. இவங்க இது மாதிரி ரூல்ஸ் போட்டாக்கா, இது என்னக்கு ரூல்ஸ் போடுறாங்க தெரில. அவங்களாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கீழே நிற்கிறாங்களா, தண்ணி குடிக்காமல் நிற்கிறாங்களா, வேர்வையோடு நிற்கிறாங்களா, கால் வலியோடு நிற்கிறாங்களா, அதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வலி நம்மளுக்கு, அவளை பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? யாரும் நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஓகே கைஸ், டேக் கேர், பை பை.